இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சனா மசாலா, சோலே மசாலான்னு சொல்லுவாங்க, சனா மசாலான்னு சொல்லுவாங்க. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலா வந்து நீங்கள் இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி சனா மசாலா பூரி சப்பாத்தி கூட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து எப்போதுமே ஒவ்வொரு வீடியோலையும் நார்த் இந்தியன் ரெசிபிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான மீனிங்கும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம கொண்டக்கடலை இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். சன்னா கிரேவி பண்ணுறதுக்கு கொண்டக்கடலை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ கொண்டக்கடலை அப்படின்னா அதை வந்து தமிழில் வந்து ஹிந்தியில் சனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொண்டக்கடலை சனா, கொண்டக்கடலை சனா, கொண்டக்கடலை சனா. இதில் வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வெங்காயம் அப்படின்னா பியாஜ் அப்படின்னு சொல்லுவோம். வெங்காயம் அப்படின்னா பியாஜ், வெங்காயம் பியாஜ். அப்புறம் வந்து இதில் நம்ம தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தக்காளி அப்படின்னா டமாட்டர், தக்காளி டமாட்டர், தக்காளி டமாட்டர். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னுடைய சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சன் யூடியூப் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ये सिर्फ कुकिंग वीडियो नहीं है बल्कि राष्ट्रीय एकता की ओर एक कदम और ये सिर्फ कुकिंग वीडियो नहीं है बल्कि राष्ट्रीय एकता की ओर एक कदम और थैंक्स फॉर वॉचिंग।